விஜய் உட்பட. விஜய்க்கும் வந்தோனே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர, அரசியல்னா என்ன? அரசியல்வாதிகளுடைய பணி என்ன? அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? புரட்சின்னா என்ன? மாற்றம்னா என்ன? வளர்ச்சின்னா என்ன? இது இது குறித்து எந்தவித சிந்தனையும் இல்லாமல் நான் அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க இவங்க கிட்ட போய் மக்கள் திராவிடம்னாலே என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ, பாசிசமா, பாயாசமான்னு சொன்ன விஜய் கிட்டயோ, இல்ல அவர்களோட பாஜகவை நீங்க எடுத்துக்கோங்களேன். அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு மனுஸ்மிதியை எடுத்துட்டு வரணுங்கிறது தான் பிஜேபியினுடைய கொள்கை. இந்த கூட்டணியிடம் போயிட்டு மக்களாட்சினா என்னன்னு கேளுங்க. அப்போ இருவிதமான கூட்டணிகள் இங்க உருவாகும் என்றால் மக்கள் எதை கவனிக்கணும்னா, கூட்டணிகள் எதன் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது? இந்த கூட்டணி இப்போ திமுகவினுடைய கூட்டணி ஒன்றிய பிஜேபி அரசு கீழடியில் மண்ணை போட்டு மூடிய போது போராடியது, அதை எதிர்த்தது, நீதிமன்றம் சென்றது, மண்ணெல்லை போட்டு மூடிய குழியை மீண்டும் திறந்தது. இது குறித்து திமுக கூட்டணியை எதிர்க்கிற இந்த கூட்டணி யாராவது வாய் திறந்தார்களா? தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கல, நான் சொல்லுகின்ற மொழியை நீ படிச்சாதான் உனக்கு காசு கொடுப்பேன்னு ஒன்றிய பிஜேபி அரசு பாசிச அரசு மிரட்டுகிறது. திமுக கூட்டணியை எதிர்க்கின்ற இந்த எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணிகள் வாய் மூடி அமைதியாக ஓடி ஒளிந்து கொண்டு விட்டது. அப்போ கூட்டணி அமைகிறது, கூட்டணி என்றாலே தேர்தல் கணக்கு தான், நம்பர்ஸ் தான் அப்படின்னு ஒரு ஒரு தவறான பாடத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்படி ஒரு தவறான பாடத்தை சொல்லிக் கொடுத்ததில் இல்லது இப்படி ஒரு தவறான பாடம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. கூட்டணினா என்ன, கொள்கை கூட்டணினா என்ன, தேர்தலை நீங்க எப்படி சந்திக்கணும், ஒரு கூட்டணி எந்த அடிப்படையில் ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க, இவங்க என்ன கொள்கையை முன் வைக்கல, இவங்க அரசியல் பேசுறாங்களா இல்லையா, இல்ல வெறும் அதிகார போட்டிக்கு இருக்கிறாங்களா, மாநிலம் சார்ந்து எதுக்கும் இவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு மக்களை அரசியல் படுத்த வேண்டியது திமுகவினுடைய கடமை என்று எல்லாரும் ஓரமா போய் உட்காந்துக்க கூடாது. இங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய கடமை, இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய கடமை. ஊடகங்கள் வசதியாக அதை மறந்துவிட்டு அந்த வேலையை செய்ய தவறிவிட்டு எல்லாவற்றையும் திமுக கிட்ட தள்ளி, திமுகவே நீ ஏன் செய்யல, நீ ஏன் செய்யல, அப்ப நீ எதுக்கு இருக்க, அப்ப நீ எதுக்கு கட்சி தொடங்கின, நீ எதுக்கு அந்த அதிகார போட்டிக்கு வர? அரசியல், அதாவது நம்ம திரும்பவும் சொல்றோம், நீங்கள்லாம் அதிகார போட்டிக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர அரசியலுக்கு வரவில்லை. அப்ப அரசியல்னா என்ன, அரசியல்வாதியினுடைய பணி என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரியலங்கும் போது இவங்க பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.